மின்மினியில போஸ்ட் போடு, மேட்ச்ல விசில் போடு. இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க மின்மினி ஆப். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 10 இடங்கள் பாஜக கூட்டணியில் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் 9 இடங்களுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. இதில் முக்கியமாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு கணேஷ்குமார் ஆரணியிலையும், எழுத்தாளர் இயக்குனர் தங்கர் பச்சான் கடலூர் தொகுதியிலையும் போட்டியிடுகிறார்கள். அதே போல வழக்கறிஞர் பாலு அரக்கோணம் தொகுதியில் போட்டியிடுகிறார். கூடுதல் விவரத்தை செய்தியாளர் சங்கரன் வழங்க கேட்கலாம். சங்கரன், 10 இடங்கள் ஒதுக்கப்பட்டப்போ 9 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. இந்த வேட்பாளருடைய பின்னணி என்ன? வணக்கம் கார்கே. நடைபெற இருக்கின்ற மக்களவை தேர்தலில் பாமக எந்த பக்கம் செல்லும், அதிமுகவா பாஜகவா என்ற ஒரு நீண்ட எதிர்பார்ப்புக்கு மத்தியில் கடந்த 19ஆம் தேதி காலை பாஜக அணியுடன் பாமக கைகோர்த்தது உறுதியானது. அன்றுதான் அந்த ஒப்பந்த 10 தொகுதிகள் என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அது ஒப்பந்தமும் கையெழுத்தானது. அன்றே சேலத்தில் நடைபெற்ற பிரதமர் மோடி பங்கேற்ற பொதுக்கூட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ், அதே போன்று கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோரும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். மொத்தம் பாமகவிற்கு 10 மக்களவை தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தன. திண்டுக்கல், அரக்கோணம், ஆரணி, கடலூர், மயிலாடுதுறை, கள்ளக்குறிச்சி, தருமபுரி, சேலம், விழுப்புரம் மற்றும் காஞ்சிபுரம் என்று 10 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தன. தற்போது 9 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறார். திண்டுக்கல் தொகுதியில் கட்சியுடைய மாநில பொருளாளர் திலகபாமா போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அரக்கோணத்தில் வழக்கறிஞர் பாலு கட்சியுடைய செய்தி தொடர்பாளராகவும் இருக்கிறார். இவர் அரக்கோணத்தில் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆரணி மக்களவை தொகுதியில் செஞ்சி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ்குமார் ஆரணி மக்களவை தொகுதியில் போட்டியிடுகிறார். இவர் மாவட்ட செயலாளராகவும் திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட செயலாளராக இருக்கிறார். முன்னாள் எம்எல்ஏவான இவர் தற்போது எம்பி தேர்தலில் போட்டியிடுகிறார். கடலூரில் மிக பிரபலமான திரைப்பட இயக்குனர் தங்கர் பச்சான் போட்டியிடுகிறார் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இதே போன்று மயிலாடுதுறையில் மா.க. ஸ்டாலின் பாமகவுடைய தஞ்சை வடக்கு மாவட்ட செயலாளர் ஸ்டாலின் போட்டியிடுகிறார் என்றும் அறிவிக்கப்பட்டிருப்பதோடு, கள்ளக்குறிச்சியில் தேவதாஸ், ஏற்கனவே இவருக்குத்தான் அந்த சீட் வழங்கப்படும் என்றெல்லாம் தகவல்கள் வெளியாகி இருந்தன. தற்போது அதை உறுதி செய்யக்கூடிய வகையில் தேவதாஸ் என்பவர் தற்போது கள்ளக்குறிச்சி தொகுதியில் போட்டியிடுகிறார். இவர் முன்னாள் நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர், மாநில துணைத் தலைவராகவும் கட்சியில் இருக்கிறார். தருமபுரி தொகுதியில் அரசாங்கம் மாவட்ட செயலாளர், தருமபுரி கிழக்கு மாவட்ட செயலாளர் அரசாங்கம் போட்டியிடுகிறார். சேலம் தொகுதியில் பொறுத்தவரை அண்ணாதுரை முன்னாள் மாவட்ட செயலாளர், சேலம் தெற்கு மாவட்டம், இவர் சேலம் தொகுதியில் போட்டியிடுவதாகவும் அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. விழுப்புரம் மக்களவை தேர்தலில் முரளி சங்கர் பாமகவுடைய மாணவரணி மாநில செயலாளர் முரளி சங்கர் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. காஞ்சிபுரம் தொகுதிக்கான வேட்பாளர் பின்னர் அறிவிக்கப்படும் என்ற அறிவிப்பையும் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டிருக்கிறார். எனவே இன்றோ அல்லது நாளைக்குள்ளாகவோ காஞ்சிபுரம் மக்களவை தொகுதிக்கான வேட்பாளர் அறிவிப்பும் வெளியாகிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முக்கியமாக கடலூரில் ஒரு ஸ்டார் கேண்டிடேட்னு சொல்லக்கூடிய அளவுக்கு திரைப்பட இயக்குனர், எழுத்தாளர் தங்கர் பச்சான் போட்டியிடுவது குறிப்பிடத்தக்கது. அதே போன்று வழக்கறிஞர் கே. பாலு அரக்கோணத்தில் போட்டியிடுவதும் குறிப்பிடத்தக்கது. இப்படியாக 9 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை பாமக தற்போது வெளியிட்டிருக்கிறது. அன்புமணி ராமதாஸ் தருமபுரியில் போட்டியிடுவார் என்றெல்லாம் ஆரம்பத்தில் தகவல்கள் வெளியாகி இருந்தன. என்றாலும் கூட அவர் ஏற்கனவே மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கிறார். இன்னும் 1 ஆண்டு அளவிற்கு அவருக்கு பதவி இருக்கிறது. எனவே வரக்கூடிய 2026 சட்டப்பேரவை தேர்தலில் அன்புமணி ராமதாஸின் பங்களிப்பு முக்கியமானதாக இருக்கும் என்பதன் காரணமாகவும் தற்போதைய இந்த தேர்தலில் அவர் போட்டியிடவில்லை என்பது தகவலாக வெளியாகி இருக்கிறது. ஏனெனில் மாநிலம் முழுவதும் சென்று தீவிர பிரச்சாரத்திலும் அன்புமணி ராமதாஸ் ஈடுபட இருக்கிறார். எனவே அதற்கு வசதியாக இந்த தேர்தலில் அவர் போட்டியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே ஒதுக்கப்பட்ட 10 தொகுதிகளில் 9 தொகுதிகளுக்கு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. கார்கே, மின்மினியில போஸ்ட் போடு, மேட்ச்ல விசில் போடு. இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க மின்மினி ஆப்.